ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்த மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. 2024ஆம் ஆண்டின் கடைசி காலாண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 4ஆம் காலாண்டு பாடங்களை படித்து வருகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அருமையான பாடங்களை படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யோவான் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள். இந்த வார பாடம் 7, விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மனப்பாட வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அருமையான ஒரு வசனம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் முதல் அதிகாரம் துவங்கி கடைசி அதிகாரம் வரைக்கும் யாரெல்லாம் இயேசுவை சந்தித்தார்களோ அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற பாக்கியத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். துவக்கத்திலே முதல்ல கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்தானகன் என்று பார்க்கிறோம். அவர் தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். பின்னதாக அந்திரேயா இதோ ஆண்டவர் பேரிலே தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி மற்ற சீஷர்களையும் அழைக்கிறதற்கு ஏதுவாக மேசையாவை நான் கண்டேன், வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மேன்மையை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நார்த்தானுவேல் கிறிஸ்துவை சந்தித்த பொழுது ஆண்டவர் அவரை சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலன் என்று சொன்ன பொழுது, இதோ நீர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். பிற்பாடு அப்படியே சமாரியா ஸ்திரீயின் வழியாக சமாரியா பட்டணத்தின் மக்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவர் மூலமாய் சொல்லப்பட்ட வாக்கியங்களை கேட்டு, இதோ இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா என்பதை அவர்களும் அறிக்கை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியே கீழே வரும்போது இதோ அவருடைய சீஷர்கள் மாத்திரமல்ல, சீஷர்கள் மூலமாய் அழைப்பை பெற்ற ஏராளமான தேவ ஜனம் கிறிஸ்துவை மேசியா என்று அங்கீகரித்தார்கள். அதிலே சுகமாக்கப்பட்டவர்கள், குருடர்கள் இருந்தார்கள், முடவர்கள், இப்படி ஏராளமான பேர் இருந்தாங்க. அவங்களும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி, துவக்கத்தில் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று எண்ணியிருந்தாலும் பிற்பாடு அவர் தேவகுமாரர் என்பதை அவர்கள் நாவினால் அறிக்கை செய்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். பாடம் 7, முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இடம்பெறும் அளவிற்கு ஆபிரகாமின் சாட்சி ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறது? அடையாளங்கள் மூலமாகவும் வாக்குத்தத்தத்தின் மூலமாகவும் அங்கே தேவன் அங்கே முற்பிதாவான ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்வருமாறு வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளே நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று சொல்லி பவுல் மிக அழகாக அங்கே தெரிவிக்கிறார். இதை குறித்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே சொல்லும் பொழுது, உங்கள் தகப்பனாகிய பிதாவாகிய ஆபிரகாமினுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். எதை குறிக்க என்று சொல்ல, அந்த சோதமன் குமார் அழிப்பதற்கு முன்பதாக அங்கே 3 தூதர்கள் வருகிறார்கள். அதில் ஒருவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் என்ன செய்கிறோம், அங்கே பார்க்கிறோம். அங்கே எலன் ஒயிட் இதை குறித்து சொல்லும் பொழுது, முற்பிதாக்களும் தீர்க்க தரிசனம் பக்கம் 154 அந்த மோரியா மலை அனுபவம், அங்கே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட செலுத்துவதற்காக அங்கே சொல்லும் பொழுது, அங்கே அங்கே அவருக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அது யாருக்கு அடையாளமாக இருக்குது என்று சொன்னால், ஒரு நாள் மேசியா வருவார், அவர் இந்த உலகத்தின் பாவங்களுக்காய் அங்கே மரிப்பார் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக இருப்பதை பார்க்க முடியும். இப்படியாக ஆபிரகாமின் வம்ச வரலாற்றில் வரக்கூடிய ஒரு மேசியா, அதை தான் அங்கே மத்தேயு 1:1 வாசித்தோம் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி அந்த மேசியாவுடைய முன் அடையாளத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதனால் ஆபிரகாமுடைய சாட்சி ஒரு முக்கியமான சாட்சி என்பதை நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், யூதர்கள் இயேசுவை கல்லெறிய முற்பட்டது ஏன்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற மாபெரும் சத்தியத்தை சொல்வதற்கு ஆபிரகாமின் அனுபவத்தை பவுல் எவ்வாறு பயன்படுத்துகிறார்? இங்கே அவங்க கோவப்படுறாங்க. ஏன் கோவப்படுறாங்க அப்படின்றத இங்கே நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம்.
அதில் குறிப்பாக 56வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்கியத்தை சொல்கிறார். ஆபிரகாம் என் நாளை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஆவலாயிருந்தான், அவன் கண்டு கழித்தான் என்று சொல்கிறார். அப்படின்னா ஆபிரகாம் தோன்றுகிறதற்கு முன்பாகவே நான் இருந்தேன் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த போது, இன்னும் இவருக்கு 50 வயசு கூட ஆகலை, நீர் எப்படி ஆபிரகாமை கண்டேன் என்று நீர் சொல்வாய் என்று அவங்களுக்கு கோபம் அடைந்து ஆக்ரோஷம் அடைந்தார்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த யோவான் புத்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த வார்த்தையானவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருந்தவர், பிதாவோடு சஞ்சரித்தவர், இவருக்கு துவக்கம் இல்லை, ஆனால் எல்லா துவக்கமும் இவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்பதை ஆபிரகாமும் விசுவாசித்தார். பாஸ்டர் அவங்க நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் குறிப்பாக யுகங்களின் வாஞ்சை என்கின்ற புத்தகத்தில் எலன் ஒயிட் அம்மையார் அழகாக சொல்கிறாங்க, ஈசாக்கு பலியாக வேண்டிய அந்த இடத்திலே அந்த ஆடு அடிக்கப்பட்ட போது ஒரு பேனராமிக் ஒரு பிக்சர் மாதிரி ஒரு வீடியோவை அவர் பார்த்தாராம். அதாவது இவர் வம்ச வழியிலே கிறிஸ்து பிறப்பதும் அவர் வளர்ந்து பாவத்தை ஜெயித்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிற இந்த காட்சியை அவர் பார்த்த நாள்லேருந்து அவரை நான் இப்போ பார்க்க முடியாதா என்று அவர் ஏங்கின போது, அந்த சோதோமின் அழிவுக்கு முன்பாக 3 புருஷர்கள் வந்தார்கள் அல்லவா, அதில் ஒருவர் கிறிஸ்து என்பதை அவர் அறிந்து சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாராம். இதை தான் இப்போ இவங்களோடு பகிர்ந்து கொண்ட போது அவங்க ஆக்ரோஷம் அடைந்து, நீ எப்படி எங்களுடைய அப்பாவை பார்த்துருக்க முடியும் என்று கொலை செய்ய அவர்கள் முற்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு பவுலும் சரி மற்ற சீஷர்களும் சரி, இதோ அந்த ஐஎம், நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேவுக்கு ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது யெகோவா என்று அங்கு சொல்லும் பொழுது ஐஎம் என்று சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த காரியத்தை தான் இங்கு யூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. நான் ஆதி காலம் துவங்கி இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி சொன்னதை நிமித்தமாய் அவர்கள் கோபப்பட்டார்கள். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான அடுத்த கேள்வி யோவான் 12:1-3 வாசிக்கும் பொழுது, மரியாள் செய்த செயல்களின் முக்கியத்துவம் என்ன? இயேசு உண்மையில் யார் என்பதற்கு அந்த செயல்கள் எவ்வாறு சாட்சியாக இருந்தன? அங்கே சீமோன் என்கிற ஒரு வீட்டிலே ராவ் இருந்து பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி இருக்கிறார். அப்பொழுது இந்த மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்திலே ஊற்றி அங்கே அபிஷேகம் செய்வதை பார்க்க முடியும். அப்போது இந்த செயலை பார்த்தவுடன் அங்கே இருக்கிறவர்களெல்லாம் முறுமுறுக்கிறார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வசனம் 7, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். இந்த அனுபவம் ஒரு முக்கியமான அனுபவமாக பார்க்கப்படுகிறது. இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த பாடாசிரியர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண நாளிலே அவருக்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தால், ஆனால் சீக்கிரத்திலே இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்கிறதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே கொண்டு வந்து அவனுடைய பாதத்திலே உடைத்து அங்கே அபிஷேகம் செய்வதை பார்க்க முடியும். மரியாளுடைய இந்த ஒரு அவருடைய வேறு எண்ணத்திலே அவர்கள் செய்தார்கள். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் நாளிலே அவர் ஒரு சில நாட்களிலே அங்கே பாடுபட்டு மரிக்க இருக்கிறார். அதனை அடையாளம் படுத்தும் விதமாக இவர்கள் செயல் இன்று வரையிலும் பேசப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர், மரியாளின் இருதயத்தில் இருந்ததையும் யூதாஸின் இருதயத்தில் இருந்ததையும் இயேசு அறிந்திருந்தார். உங்களுடைய இருதயத்தில் இருப்பதையும் அவர் அறிவார். கிறிஸ்து நாம் நீதியாக இருக்கவும் நம்மை மாற்றவும் நம்மை மூடவும் வேண்டியதன் அவசியம் பற்றி இந்த உண்மை என்ன வெளிப்படுத்துகிறது? தேவன் மாத்திரமே உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். சாத்தானை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளியிலிருந்து அவன் நம்முடைய ஆக்ஷனை வச்சு நம்முடைய பிஹேவியரை வச்சு நம்ம எப்படிப்பட்ட ஆள் என்பதை அவன் கண்டுபிடித்து நம்முடைய பலவீனங்களை அவன் அறிந்து கொள்வான், ஜோசியக்காரனை போல. ஆமாம். ஆனால் கிறிஸ்து யார் என்றால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் எண்ணங்களை அறியக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் இந்த யோவான் புத்தகத்தில் ஒரு மேன்மையான இது என்ன அப்படின்னா, துவக்கத்திலிருந்தே இதை எழுதிட்டு வருவார் யோவான். அதை நீங்கள் 2ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, மனுஷனுள் இருப்பதை அவர் அறிந்தபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூதாஸ் இப்படி, மரியாள் இப்படி அப்படின்னு சொல்லி யாருமே போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்முடைய வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவர் இப்படிங்க, அவர் இப்படிங்க என்று சொல்லுகிற ஒரு வழக்கு உண்டு. அவங்கள பற்றி நீங்கள் நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களாம் நல்லவங்க கிடையாது, அவர்கள் கெட்டவர்கள்
அல்லது நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க நல்லவங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அங்கே சொல்கிறாரு. அங்கே மாத்திரமில்லை, யோவான் 6:70 71 நீங்கள் பார்த்தீங்கனாலும், இதோ நான் அழைத்தேன் ஆனாலும் அதில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று யூதாசை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் யோவான் 13:11 வரும்போது, இதோ எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீங்க ஆகிலும் ஒருவனை தவிர என்று சொல்லுகிறார். மறுபடியும் யாரை தான் சொல்கிறாரு? யூதாசை என்று பார்க்கிறோம். இப்போது இந்த அனுபவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இந்த மரியாள் ஆண்டவருக்காக தியாக மனப்பான்மையோடு கொண்டு வந்த அந்த காணிக்கை, இதோ அது அவருடைய பிரசன்னத்திலே உகந்த வாசனையாக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்போ இவளில் என்ன ஒரு இதை ஆண்டவர் பார்க்குறாருனா, இவள் அந்த காணிக்கை எது நிமித்தமாய் கொடுத்தாள் என்றால், அவளுடைய வாழ்க்கை அதற்கு முன்பாக அசுத்தமாய் இருந்தது. ஆனால் அந்த 7 ஆவிகளை கர்த்தர் அவளிடத்திலிருந்து விரட்டினது நிமித்தமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மேன்மையுடன் மனத்தாழ்மையாக வந்து அவருக்கு அந்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை அவள் செய்கிறாள். பாதத்தை முத்தம் செய்து எண்ணெயை வார்த்து அதிலும் விலையேற பெற்ற அதை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விடுகிறார். அப்போ இவளுக்கு என்ன அதில் ஒரு இது வெளிப்படுதுன்னா, இவர் தான் என் வாழ்க்கை, இனிமேல் எனக்கு வேறொன்றும் இல்லை என்று அர்ப்பணிப்பை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அதனால தான் அங்கே சொல்லும்பொழுது, இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது இவள் செய்த செயலும் பிரசங்கிக்கப்படும், சாட்சியாய் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் யூதாஸுடைய மனசில் இருந்ததை ஆண்டவர் அறிந்தார். அவன் என்ன அப்படின்னா பண ஆசை உள்ளவன், இவன் காட்டி கொடுக்க போகிறவன் என்பதை ஆண்டவர் முன்னமே அறிந்திருந்து, இதோ அவன் சொல்கிறான் ரொம்ப நல்ல பேர் வாங்கிறதுக்காக இதெல்லாம் யாருக்கு கொடுக்கலாம்? ஏழைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னர் மோட்டிவை பார்க்குறார், உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடியது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் மறைந்திருந்தது நல்லெண்ணம் அல்ல என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பாடத்துக்குள்ளே நாம் போகிறோம். இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்னதின் அர்த்தம் என்ன? இயேசுவை விசாரித்த முக்கியமான சாட்சியார்? இந்த வாக்கியத்தை முதலாவது நாம் எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் 2:4 பார்க்க முடியும். அங்கே கானா ஒரு கல்யாணத்திலே ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து பேசும் பொழுது, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இப்படி தொடர்ச்சியாக யோவான் 7:6-8 மற்றும் யோவான் 12:7 இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, என் வேலை இன்னும் வரவில்லை என்பதை அநேக இடத்திலே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவானும் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே அநேகர் அவரை பிடிப்பதற்கு முற்பட்ட பொழுது அங்கே என்ன எழுதுகிறார்? அவருடைய வேலை இன்னும் வராதிருந்ததுனாலே அவர் அவர்களை விட்டு கடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்க முடியும். இதை வாக்கியத்தின் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அங்கே மரணிக்க அந்த ஒரு சூழ்நிலை குறிப்பது தான் அவர் வேலை இன்னும் வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, அதோடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், அந்த வேலை வந்த நேரத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு அண்ணாவிடத்திலும் காய்பாவிடத்திலும் கடைசியாக ஒரு முக்கியமான நபரிடத்திலே அவர் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அது யார் என்று சொன்னால் பிலாத்து அவரை அங்கே விசாரணை செய்யும் பொழுது அங்கே தேவனை குறித்து அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சாட்சி பகர்வதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் பிலாத்து ஒரு முக்கியமான சாட்சியாக, இதுவரையிலும் அநேகர் வந்தாங்க, அவர்கள் யூதர்களாகவும் ஒரு சாமானிய மக்களாகவும் இருந்தார்கள். ஆனால் பிலாத்து அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தது ஒரு முக்கியமான சாட்சியாக யோவான் சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பிலாத்து தொடர்ந்து அடுத்த கேள்வி பாஸ்டர் சார்ல்ஸுக்கு. யோவான் சுவிசேஷத்தின் கருத்துடன் பிலாத்துவின் தீர்ப்பு எவ்வாறு சம்பந்தப்பட்டுள்ளது? பிலாத்துவின் அனுபவத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்? இங்கே பிலாத்து வந்து ஒரு பயங்கரமான நெருகலான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கத்திலே யூதர்கள் எப்படியாகிலும் இவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை தேடுகிறார்கள். யூஸ்வலாகவே அந்த நாட்களில் இருந்த இந்த அதிபதிகள் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெத் சென்டென்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் அந்த இதற்கு பாத்திரவானா என்பதை சோதித்து பார்ப்பது வழக்கம். அவ்விதமாக இவருடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கும்பொழுது மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவர் செய்த மாதிரி தெரியவில்லை. ஆனால் யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினது நிமித்தமாக அவர்கள் வந்து எங்களுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படணுன்றாங்க. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அப்போது ஆண்டவர்கிட்ட இவர் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பில் ஆண்டவர் இவரை வந்து கடிந்து கொள்ளுகிறார். எப்படி கடிந்து கொள்ளுகிறார் என்றால், இதோ என்கிட்ட வந்து அதாவது உம்மிடத்தில் என்னை
ஒப்பு கொடுத்தானே அவனிடத்திலே மிகுதியான பாவம் இருக்கிறது உன்னை காட்டிலும் என்று சொல்லும்போது இவருக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவர் பாவத்தை எல்லாம் பற்றி பேசுகிறாரு. ஆனால் இங்கே நீங்கள் குறிப்பாக 37வது வசனம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியத்தின்படி செய்கிற எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று அந்த ஒரு வார்த்தையை சொன்னதும் பிலாத்துக்கு மைண்டில் சத்தியம்னா என்னன்னு தெரியல. அவர் சத்தியமாவது என்ன என்று அவர்கிட்டயே திரும்பி கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லவில்லை. எத்தனையோ விசை அவங்கள மறுபடியும் கேட்டு கேட்டு தப்பு வைக்க முயற்சி எடுக்கிறாரு. ஆனாலும் கடைசியாக என்ன பண்ணுறாரு, எனக்கும் இந்த பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கை கழுவ முற்படுகிறார். ஆகிலும் என்ன அப்படின்னா, இதோ பிலாத்துவும் அந்த பாவத்திற்கு உட்பட்டான் என்பது தான் இங்கே சத்தியத்தின்படியே உண்டான உண்மையாக இருக்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? விசுவாசம், சந்தேகம் இரண்டுமே வேற வேற. தோமாவின் அனுபவத்திலிருந்து நாம் இதை எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம்? தோமா செய்த மிகப்பெரிய பிழை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர் திறந்த பிறகு அங்கே மேலறையிலே கதவெல்லாம் பூட்டியிருக்கிறது. அப்பொழுது சீஷர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். தன்னுடைய கரங்களையும் விழா எலும்பையும் காட்டுகிறார். அந்த இடத்துல ஒரு சீஷன் மாத்திரம் இல்லை. யார் என்று சொன்னால் தோமா இல்லை. சற்று நேரம் கழித்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். அதுக்கு முன்பதாக தோமாவிடத்தில் நடந்த காரியத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சீஷர்கள் விவரிக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், இப்படி எங்களுக்கு அவர் காண்பித்தார் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அதற்கு தோமா அவர் பதிலை சொல்லுகிறார். என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை கண்டோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். எந்த வசனம் அது? வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே தோமாவிடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய விசுவாசத்திற்கு நிபந்தனைகளை கட்டளையிடுவதை பார்க்க முடியும். இதே ஒரு அணுகுமுறை தான் அநேக பேரிடத்தில் இருந்தது. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு ராஜாவின் மனுஷன் அவனுடைய குமாரனை சுஸ்தமாக்கும் முன்பதாக அந்த மனுஷன் வந்து அவன் ஒரு மனதிற்குள்ளாக ஒரு நிபந்தனை வச்சுருந்தான். என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து என் வீட்டிற்கு வந்து அவர் சுஸ்தமாக்கினால் அவர் மேசியா என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். இப்படி அநேக யோவான் சுவிசேஷம் மூலமாக அந்த இப்படிப்பட்ட நிபந்தனைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு குறைவாக நாம் பார்க்க முடியும். விசுவாசம் என்பது அங்கே நாம் பார்த்தால்தான் நான் நம்புவேன் அப்படி இல்லாதபடிக்கு அங்கே கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தோமாவிடம் இயேசு என்ன கூறினார்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? தோமாவிடத்தில் இயேசு என்ன கூறினார் என்றால் ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு இதை கொடுத்தார். என்னென்னா, இவர் வந்து நான் பார்த்தா தான் நான் நம்புவேன், நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மேன்மையான பாக்கியம் இருக்கிறது, அந்த பாக்கியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக இங்கே சொல்கிறார் பாருங்க, 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த காணாதவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் அவர் வருவார், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் மேசியாவாக நிறைவேற்றுவார் என்று எழுதினாங்க இல்லையா? அவங்க எல்லாம் அவருடைய நாளை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தாங்களாம். சொல்லப்பட்ட கருத்து என்ன என்பதை ஆராய்ந்தாங்களாம். அதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனாலும் மேசியாவை அவர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். குறிப்பாக இப்படி சொல்லலாமே, பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்த ஒவ்வொரு ஆட்டையும் கொண்டு போனார்கள் அல்லவா? அவர்கள் எனக்காக மேசியா வந்து பலியாவார் என்பதை அவரை பார்க்காமலே அவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். அதே போல் இப்போது நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இயேசு தம்முடைய ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு பரமேறி போய்விட்டார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவை நாம் பார்க்கவில்லை, ஆனால் பார்க்காதிருந்தும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். பார்த்தீங்களா? நம்மை குறித்து மேன்மையான பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான விளக்கத்தை ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்கின்ற புத்தகத்தில் எலன் ஒயிட் அம்மையார் சொல்லும் பொழுது 105வது பக்கத்தில் விதமாக சொல்கிறாங்க, God always gives enough evidence. போதுமான ஆதாரங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரா? நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தோமாவுடைய பிரச்சனை நமக்கு வேண்டியது இல்லை. போதுமான எவிடன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாரங்களை நம்புவோம். கிறிஸ்துவே அந்த சத்தியபரர். தொடர்ந்து நாம் பேசுவோம்.
இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பெற்றிராத, ஆனால் இன்று நாம் விசுவாசிக்க உதவும் நாம் பெற்றிருக்கிற சில விஷயங்கள் என்னென்ன? அநேக முறை இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தோன்றக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நேரடியாய் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பற்றின பதிவு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறுதலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படுவதற்கு ஏற்ற காரியங்கள் இங்கே இருப்பதை பார்க்க முடியும். உதாரணமாக அங்கே இயேசு கிறிஸ்து அநேக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். அங்கே எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுவது குறித்து சொல்லியிருக்கிறார். அங்கே ஜாதிகளின் சுவிசேஷம் பூலோகமெங்கு பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதன் விளைவாக தான் இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே நாம் ஆண்டவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு சீஷன் தோமா என்கிறவர் இந்திய தேசத்துக்கு வந்து அங்கே ஆண்டவரை குறித்து பிரசங்கித்து அதன் விளைவாக இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக அமைந்திருக்கிறார். இந்த காரணங்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள் என்று தான் கருத வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், நாம் எவ்வாறு இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? ஒரே வகையில் தான் நாம் சாட்சியாக இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, அவருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதற்கு நாம் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்கும் சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சத்திய வசனத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்தத்தை நம்மில் பூரணப்படுத்துகிறவர் அவருடைய ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி தேவனுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்கும் பொழுது சகல காரியத்தையும் அவரே நமக்குள்ளாக செய்து முடிக்கிறார். அப்போ நம்மளை பார்க்கிறவர்கள் முன்பு இருந்த மனுஷன் இவன் அல்ல, பழைய வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கை கெட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது, ஆனால் இப்பொழுதோ தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை ஈர்க்கப்படுவார்கள். இதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை நாம் சாட்சியாய் பிரசங்கிப்போமே என்றால் இந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆபிரகாமை தொடங்கி இயேசுக்கிட்ட அந்த அருமையாக அந்த பாடத்தை முடிச்சிங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி அருமையாக இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.